வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாலக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் ராம்குமார். இவர் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அதிகாரி. நேற்று இரவு ராம்குமார் வீட்டிற்குள் புகுந்த ஐவர் கும்பல் ராம்குமாரின் 60 வயது சித்தி விஜயகுமாரியின் கழுத்தில் கத்தியை வைத்து பீரோ சாவியை கேட்டனர். அவர் வீட்டில் நகை பணம் இல்லை என்றார். கொதிப்படைந்த கொள்ளையர்கள் ராம்குமாரின் 5 வயது பேரன் அதிரூபன் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை செய்து விடுவோம் என மிரட்டினர். தொடர்ந்து ராம்குமாரின் மனைவி காந்திமதியை தாக்கி ஷோபாவில் உட்கார வைத்தனர். பேரனை விட்டுவிடுங்கள் என விஜயகுமாரி கதறி அழுதார். பீரோவை உடைத்த கொள்ளையர்கள் அதில் ஒன்றும் இல்லை என தெரிந்ததும் விஜயகுமாரியின் கழுத்தில் இருந்த செயின், வளையல், தோடு, வைரக்கல் மோதிரம் என 8 பவுன் மற்றும் காந்திமதி கழுத்தில் இருந்த 12 பவுன் செயின் என மொத்தம் 20 பவுன் நகைகள் 10,000 ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர். இதுகுறித்து விஜயகுமாரி தம்மம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். ஸ்பாட்டிற்கு விரைந்த சேலம் சரக டிஐஜி உமா, எஸ்பி கௌதம் கோயல், ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சேலத்தில் இருந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களையும் சேகரித்தனர். தம்மம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்கள் 5 பேரை தேடுகின்றனர். அமாவாசை நாட்களில் திருட்டை தடுக்கும் வகையில் போலீசார் பிளாக் நைட் என அறிவித்து அன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் உள்ள 6 சப் டிவிஷன் பகுதியில் தலா சப் டிவிஷனுக்கு 2 இன்ஸ்பெக்டர்கள், எஸ்ஐக்கள் உள்ளிட்ட போலீசார் இரவு முழுவதும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வது வழக்கம். அமாவாசை நாளான நேற்று ஆத்தூர் டவுன் இன்ஸ்பெக்டர் அழகுராணி, தம்மம்பட்டி இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஆகியோர் ஆத்தூர் டவுன் மற்றும் ரூரல், வீரகனூர், தலைவாசல், கெங்கவல்லி, தம்மம்பட்டி, மல்லியக்கரை பகுதியில் இரவு ரோந்து பணிக்காக நியமிக்கப்பட்டனர். எனினும் இரவு 7:40 மணியளவில் வட்டார போக்குவரத்து அதிகாரி ராம்குமார் வீட்டில் புகுந்து குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து நகை பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இரவு ரோந்து போலீசாரின் கவனக்குறைவால் கொள்ளை சம்பவம் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் போலீஸ் ஏட்டு முத்துக்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய கஞ்சா வழக்கு குற்றவாளி ரவுடி பொன்வண்ணன் தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு மலையடிவாரத்தில் பதுங்கியிருந்தான். அவனை போலீசார் சுற்றி வளைத்த போது தாக்கிவிட்டு தப்ப முயன்றான். அவனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அவனுக்கு மதுரை அரசு ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவ்வழக்கில் தொடர்புள்ள கூட்டாளிகள் சிவனேஸ்வரன், பிரபாகரன் மற்றும் பாஸ்கரன் ஆகியோரை உசிலம்பட்டி இன்ஸ்பெக்டர் ஆனந்த் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களை உசிலம்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 9 நீதிபதி மகாராஜன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். மூவரையும் ரிமாண்ட் செய்து நீதிபதி உத்தரவிட்டார். தொடர்ந்து மூவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். போலீஸ்காரர் முத்துக்குமார் உடல் அவரது சொந்த ஊரான கள்ளப்பட்டி மயானத்தில் நேற்று அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. ஊட்டியில் 499 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 படுக்கை வசதிகளுடன் கூடிய அதிநவீன அரசு ஹாஸ்பிட்டல் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றன. இதை முதல்வர் ஸ்டாலின் ஏப்ரல் 6ஆம் தேதி திறந்து வைக்கிறார். இதற்கான விழா ஊட்டி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடக்கிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை எம்பி ராசா ஆய்வு செய்தார். கொறடா ராமச்சந்திரன், கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, எஸ்பி நிஷா மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வருகின்ற ஏப்ரல் மாதம் 5, 6 தேதிகளில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை, புதிய திட்டங்களை துவக்கி வைக்கிறார்கள். அதேபோல இந்த மாவட்ட மக்களுக்கு நன்மை பயக்கின்ற புதிய அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்தோம். எனவே இந்த மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக எப்போதும் தனி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய இந்த வருகை இந்த மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிகுந்த அளவிலே பயன்படும் என்ற உறுதியை நிச்சயமாக நாங்கள் இந்த மக்களுக்கு